வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு, டின்னருக்கு எல்லாம் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு அடை ரெசிபி பார்க்க போறோம். எப்பயும் பண்ற மாதிரி இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். பொதுவா அடை அப்படின்னா நம்ம எல்லா விதமான பருப்புகளும் சேர்த்து பண்ணுவோம். சில பேர் சொல்லுவா இல்லையா, பருப்பு நிறைய சேர்க்கறதுனால ஜீரணம் ஆறதில்லை அப்படின்னு. இந்த அடையில பார்த்தேன் அப்படின்னா சுத்தமா நம்ம பருப்பே சேர்க்க போறது இல்ல. இப்போ வந்து மாங்காய் சீசன் அப்படிங்கறதுனால மாங்காய் சேர்த்து நம்ம ஒரு அடை பண்ண போறோம். எல்லாம் மாங்காய் வாசனையோட கொஞ்சம் திக்கா எல்லாம் இல்லாம நல்லா மெல்லிசா, ஓரமெல்லாம் கிறிஸ்பியா, சென்டர்ல சாஃப்டா, ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த மாங்காய் அடை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் அடை பண்றதுக்கு 1 கப்பு இட்லி அரிசி, இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம வெந்நீரை விட்டு ஊற வச்சுப்போம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அரிசி பாருங்க நல்லா ஊறிடுத்து. மிக்சி ஜார்ல நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டோம்னா அரைக்கிறது ஈஸியா இருக்கும். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் கிரஷ் பண்ணி எடுத்துருவோம். இதை போல கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி இதில் நம்ம சேர்த்துடலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு ஃபைன் ரவா பதத்துக்கு, அதாவது நம்ம அடை மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இதை மாதிரி நான் ஃபைன் ரவா பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். நம்ம அரிசி அளந்த அதே கப்ல 1 கப்பு வந்து துருவின மாங்காய், ரொம்ப புளிப்பு இல்லாத கல்லாமணி மாங்காயை நம்ம எடுத்துக்கணும். இதே இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 1 கப்பு தேங்காய் துருவல், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு இது போல நான் கிரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இதை பல்ஸ் மோட்ல இது எல்லாமே நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சிருந்தா போதும். அரைச்ச மாவை நம்ம இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்கா இருந்தது நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடை மாதிரி நம்ம அரைச்ச உடனேயும் பண்ணிடலாம். ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டைம் இருக்கு அப்படின்னா 1/2 மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணாலுமே நல்லா இருக்கும். இது பாருங்க இப்ப கரெக்டா இருக்கு. கல்லு நல்லா சூடாயிடுத்து. நம்ம அடை பண்ணிக்கலாம். எப்பயும் பண்ற அடை மாதிரி தான். சுத்தி எண்ணெய் விட்டுருவோம். இப்ப திருப்பி போட்டுருவோம். மூடி வச்சு வாத்தோம் அப்படின்னா நம்ம திருப்பி போட வேண்டியது இல்லை. இது நம்ம எப்பயும் பண்ற அடை மாதிரி மொறு மொறுன்னு இருக்காது. நல்லா வந்து சாஃப்டா இருக்கும். அடையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துடலாம். இதே மாதிரி தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துப்போம். பருப்பு சேர்க்காத மாங்காய் அடை பாருங்க, இவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. ஓரமெல்லாம் வந்து கிறிஸ்பியா இருக்கு. சென்டர்ல நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம சாதாரணமா பண்ற அடையை விட இது வந்து நல்லா மெலிசாவும் இருக்கு பாருங்க. தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி, அவியல், வெல்லம் இது மாதிரி நம்ம அடைக்கி தொட்டுப்போம் இல்லையா, அது எல்லாமே வந்து இதோட மேட்ச் ஆகும். டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கும். பருப்பே சேர்க்காத மாங்காய் அடை சூப்பரா ரெடி ஆயிடுது. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பேப்பர் தோசை மாதிரி மெலிசா இருக்கு. பிரமாதமா இருக்கு. நல்லா இந்த மாங்காயோட பிளேவரும் இருக்கு. லேசான ஒரு புளிப்பும் இருக்கு. நம்ம இதுல வந்து பருப்பு சேர்க்கல அப்படிங்கறதுனால சாப்பிடச்சு நமக்கு லைட்டாவும் இருக்கும். நைட் டைம் சாப்பிட்டாலும் ஈஸியா டைஜஷனும் ஆயிடும். நல்லா சாஃப்டா இருக்கிறதுனால நம்ம லஞ்ச் பாக்ஸ் குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து மாங்காயை துருவி போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா கிரேட் பண்ணி போட்டிருக்கோம். இதோடையே வந்து நம்ம ஒரு கேரட்டையும் நம்ம மெலிசா துருவி போட்டுக்கலாம். இல்ல காலிஃபிளவரையும் நம்ம வந்து மெலிசா கிரேட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும்.
இந்த அடைக்கு வந்து நம்ம மாங்காய் வாங்கும்போது கல்லாமணி மாங்காய், கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புளிப்பு வந்து லேசா இருக்கும். அந்த மாதிரி மாங்காயை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். அந்த மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுல பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து ஃபர்மெண்டேஷனும் தேவையில்லை அப்படிங்கறதுனால மாவு இல்லாத நேரத்துல காத்துல டிஃபனுக்கு கூட நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சீசனை மிஸ் பண்ணாம இந்த மாங்காய் அடை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.